கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. நம்ம நினைப்போம், அல்லேலூயா, என் பிள்ளைக்காக நான் வாழ்றேன், என் பிள்ளைகளுக்காக வாழ்றேன், பிள்ளைகள் பெருசாகி கரை சேர்த்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதோட போனா போதும் அப்படின்லாம் நினைக்கிற தாய்மார்கள் உண்டு, தகப்பன்மார்கள் உண்டு. அல்லேலூயா. அப்படிலாம் ஒண்ணு இல்லை. வேதம் அவ்விதமாக சொல்லவே இல்லை. அல்லேலூயா. முதல்ல தேவனுக்காக வாழ்கிறோம் என்கிற அந்த வைராக்கியம் விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்லும்போது சொல்றாரு, முதல்ல தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை படிங்க, தொடர்ந்து 6ஆம் வசனத்தை படிங்க. நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு, சமாதானத்துக்குள் திரும்பு, பயப்படாத, சமாதானத்துக்குள் திரும்பு. சமாதானம் அளிக்கிற தேவன் உன்னோடுதான் இருக்கிறார். விசுவாசத்தின் தகப்பன் உன்னோடுதான் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தாவீது ஒரு பக்கம் திரும்பி பார்த்திருந்தானா அவன் நடந்து வந்த பாதைகளை பார்த்து, அல்லேலூயா, அல்லேலூயா, கடந்து வந்த பாதைகளை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமான ஒரு காரியம். அல்லேலூயா. அதுதான் ஒரு தாசன் பாடுறார்ல, கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள். அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகள் கடடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியலடி தாங்கிக் கொள்ளுங்க கடத்தில், தாங்கிக் கொள்ளுங்க கடத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. நடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமா இருந்தாலும் விசுவாசத்தை விடல. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாங்குவார், கர்த்தர் தப்புவிப்பார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் எங்க கூட இருப்பார். இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில மாறும். எங்க சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார். எங்க கணவருக்குள்ள அற்புதத்தை செய்வார், எங்க மனைவிக்குள்ள அற்புதத்தை செய்வார் என்கிற விசுவாசம் இந்த கால நேரத்தில் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவ்வண்ணமாகவே நடக்கும். விசுவாசிக்கிறவங்களா நல்ல கரங்களை கட்டி வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ஆமென். வாயினால சொல்ற அறிக்கைய ஆமென் கர்த்தர் அதிகமாய் கவனித்து கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. 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 நம்ம என்னென்னலாம் வாயினால சொல்றோம்? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அல்லேலூயா. வாயினால அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. டாக்டருடைய ரிப்போர்ட்டுகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது, பயம் கொடுக்கிற போல இருக்கிறது. அல்லேலூயா. வேதனைப்படுத்துகிற போல இருக்கிறது, மனமும் சஞ்சலப்படுத்துகிற போல இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஏன் என்று சொன்னா கர்த்தர் எனக்காக நியமித்து வைத்த இந்த காரியங்களை நான் செய்ய, கர்த்தர் என்னை நடத்த, கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தர் எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள் ஆணித்தரமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. 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 தாவீது வாழ்க்கையில அது 7 8ஆம் வசனத்தை படிங்க. மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். அல்லேலூயா.
கண்ணீர், பாடு, உபத்திரம் எல்லாம் இருக்கு. ஆனாலும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறார். அதனால நான் எங்க நடப்பேனா, ஜீவனுள்ள ஒரு தேசத்துல நடப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில. அதான் ஆண்டவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்தா அல்லேலூயா. அது கூட இல்ல. எந்த நிலை தெரியுங்களா, நாம நெருக்கப்படுகிற நேரங்களிலே தான் ஆண்டவர் பார்ப்பாரு, இப்போ விசுவாசம் இருக்கா. இப்ப வியாதியின் படுக்கையில அமர்ந்துட்டோம், இந்த நேரத்துல நான் விடுவிப்பேன் என்கிற விசுவாசம் இருக்கா. அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில பல நேரத்துல குகைகளிலும், மலைகளிலும், காடுகளிலும், யாரும் இல்லாத நிலைகளிலும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் உண்டு. ஆனால் அவனுக்குள்ள, தேவனுக்குள்ள இருக்கிற ஒரு வைராக்கியம் என்ன தெரியுங்களா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. நம்ம சொல்ல முடியுமா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய சூழ்நிலைகளிலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் தேவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என்னுடைய குறைகளிலே அவருடைய நிறைவின் தெய்வீக பிரசனத்தை வைப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மன மகிழ்ச்சியை தருவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். தாவீது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல நேரங்களிலே பல உபத்திரவங்கள் ஊடாக நடக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் எனக்காக இருப்பாரு. ஆத்துமாவே கலங்காதே. நம்முடைய வாழ்க்கையில முதல்ல விசுவாச அறிக்கை என்ன தெரியுங்களா, நமக்குள்ளதான், நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளதான். அதுதான் பயம் பொறுக்கும். ஆமென். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுமோ, நான் இருப்பனும் இருக்க மாட்டனும். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்காக இருக்கணுமே, ஆயுசு நாட்கள் கொஞ்ச நாள் இருந்தா போதுமே, இந்த காரியத்தை செய்துட்டு போயிட்டா போதுமே. அல்லேலூயா. அப்படித்தானே நினைப்போம். அல்லேலூயா. அநேக நேரங்களிலே பல காரியங்கள் வரும்பொழுது சூழ்நிலைகள் இவ்விதமாக நடக்கிறது. ஆனால் வாயினால அறிக்கை செய்யணுமா, வாயினால அறிக்கை செய்யணும், ஆண்டவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். எங்கள் தேவைகளை தேவன் சந்திப்பார். தாவீது வாழ்க்கையில அவ்வண்ணமாக அந்த நிலைகளுக்குள்ளாக அவன் நடந்து போனான். பல நேரங்களில நிலைகளுக்குள்ளாக நடந்து போனான். ஆனா கர்த்தருக்காக எதையாகினும் செய்யணும் என்கிற வைராக்கியம் இருந்தது பாருங்க. ஆமென், அல்லேலூயா. நாம குடும்பத்திற்காக, சூழ்நிலைகளுக்காக, பிள்ளைகளுக்காக மாத்திரம் நீங்க பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, பார்க்கணும் தான், நம்முடைய கடமைதான். அதுல முதல்ல என்ன தெரியுங்களா, கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. முதல் பிரெஃபரன்ஸ் என்னன்னா கர்த்தர் தான், தேவன் தான், அவர் தான் முதல்ல. ஆமென், அல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும்.